ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. என்னங்க சொல்றீங்க? சாமி கும்பிடாமல் இருந்தாலே பிரச்சனைகள் வரவில்லை. நேரம் காலம் பார்த்து கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு சாமி கும்பிடும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது. இப்படி நீங்கள் என்றாவது சிந்தித்தது உண்டா? பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக வருகிறது என்றால் உங்கள் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜென்மத்தில் கரைந்து வருகிறது என்றுதான் அர்த்தம். என்றோ நீங்கள் செய்த தவறுக்கு உங்களுக்கான பிராயச்சித்தத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கின்றான் என்று அர்த்தம். ஆகவே வரும் பிரச்சனைகளை கண்டு என்றும் துவண்டு போகக்கூடாது. தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும். இறைவன் பாதத்தில் நிரந்தரமாக ஒரு இடம் கிடைக்கும். உங்கள் கஷ்டத்திற்கு நிரந்தர தீர்வு தரப்போகும் ஒரு விநாயகர் வழிபாட்டை பற்றித்தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பரிகாரம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். இருந்தாலும் நேரம் காலம் பார்க்காமல் கொஞ்சம் சிரமப்பட்டு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் துன்பங்கள் நிரந்தரமாக நீங்கும். பிரச்சனைகள் நீங்க விநாயகர் வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் விநாயகர் கோவிலில் இந்த பரிகாரம் செய்ய நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 3 மண் அகல் விளக்குகள் கட்டாயம். இந்த பரிகாரத்திற்கு தேவை தேங்காய் எண்ணெய் ஊற்றிதான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். விநாயகருக்கு முன்புறமாக 2 மண் அகல் விளக்குகளை வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிவிடுங்கள். சின்ன மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்து விநாயகருக்கு பின்புறமாக வைத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபமேற்றி வழிபடுங்கள். மீண்டும் விநாயகர் முன் வந்து அமர்ந்து உங்களுடைய கோரிக்கையை விநாயகர் பெருமானிடம் வையுங்கள். எவ்வளவு நேரம் தெரியுமா? நீங்கள் விநாயகர் பின்புறம் ஏற்றி வைத்திருக்கும் அந்த சின்ன மண் அகல் விளக்கு எரிந்து முடியும் வரை உங்களுடைய பிரார்த்தனையை விநாயகப் பெருமானிடம் வைக்க வேண்டும். விநாயகப் பெருமானுக்கு பின்பக்கம் எரியக்கூடிய தீபம் உங்களுடைய வேண்டுதலை அதிக விரைவில் நிறைவேற்றி தரும். விநாயகருக்கு செம்பருத்தி பூ மாலை போட்டுவிட்டு இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் ஒரே நாளில் பலிக்கும். அதிசயம் நடக்கும். பிறகு யார் சொன்னாலும் இந்த வழிபாட்டை நிறுத்த மாட்டீங்க. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அந்த 1 மணி நேரம் விநாயகர் கோவிலில் அமர்ந்து வேண்டுதல் வைக்க தொடங்கி விடுவீர்கள். நம்பிக்கை இருந்தால் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். 1 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.